ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு மலையாள படமா ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ்லயும் ஹிட் கொடுத்த ரொமான்ஸ் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹீரோவா மேத்யூ தாமஸ் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா நம்ம மகிமா நம்பியா இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்த்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச அர்ஜுன் அசோகனும் நடிச்சிருக்காரு. அட அட அட, என்ன மாதிரி கதை சொன்னா நம்புவீங்களா மாட்டீங்களான்னு கூட தெரியலையே. ஆக்சுவலா நேத்து நைட்டு 2-3 படங்கள் செக் பண்ணேன், ஆனா எதுவுமே நல்லா இல்ல. அப்பதான் எதிர்ச்சியா இந்த படம் கண்ணுல மாட்டுச்சு. படத்தை பார்க்க ஆரம்பிச்ச 10 நிமிஷத்திலேயே கதை எனக்கு பிடிச்சு போயிடுச்சு. அதனால படத்தை பார்த்து முடிச்ச கையோட சரியா இப்ப காலையில 3 மணிக்கு இந்த படத்தை நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் மதியம் 1 மணிக்கு நீங்க இந்த வீடியோவை பார்க்க முடியும். நான் இவ்வளவு மெனக்கெட்டு ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னா இந்த படத்தோட கதை எவ்வளவு ஒருத்தா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. உண்மையை சொல்ல போனா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அட இது நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கே அப்படின்னு நீங்களே ஒரு சில இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க. சரி, புகழ்ந்தது போதும். இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, வேலை வெட்டிக்கே போகாம வீட்டுல தண்டச்சோரா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ. இவனுக்கு ஷின்டோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அண்ணன் இருக்கான். ஆனா பாருங்க, அந்த பயபுள்ள கொச்சியில வேலை பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு நைட்டு அண்ணங்கார ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி உன்னோட அண்ணன் தொலைஞ்சு போயிட்டான், உடனே கொச்சிக்கு கிளம்பி வான்னு. எப்படி இருக்கும் நம்ம ஆளுக்கு. சோ இதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து தொலைஞ்சு போன அந்த அண்ணங்காரனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இவங்க பண்ணக்கூடிய அந்த காமெடி டிராவல் இருக்கு, அல்டிமேட்டா இருக்கும். அங்க எங்கன்னு எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்படியே உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. லாஸ்டா இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? பல் துலக்காதவனுக்கு உடம்பு முழுக்க பற்கள், அது என்ன பார்க்கலாம். எத்தனை பேரு சரியான பதில கமெண்ட்ல சொல்றீங்கன்னு. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல கோழிக்கோட்ல இருக்க ஒரு கிரிமினலை ஒரு போலீஸ்காரர் துரத்தி ஓடிட்டு இருக்காரு. அப்ப ஒரு சின்ன மார்க்கெட்குள்ள அந்த கிரிமினல் ஓடும் போது இவரும் படிக்கட்டுல இறங்க ட்ரை பண்ணுவாரு. அப்ப லைட்டா கால் தடுமாறி மனுஷன் தொப்புடு கீழே விழுந்துருவாரு. ஆக்சுவலா இந்த விஷயத்த ஏதோ ஒரு பைத்தியக்கார வீடியோ எடுத்து சுறா படத்துல விஜய் தாவற மாதிரி எசக்கு பசக்கா எடிட்டிங் மீம்ஸ் எல்லாம் போட்டு ஊரு ஃபுல்லா பரப்பி விட்டு இந்த எஸ்ஐ சுறாவோட மானமே போயிடுச்சு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போகுது. இன்னைக்குதான் கிறிஸ்துமஸ் போல. சோ ஒரு சில குட்டி பசங்க வீட்டுக்கு முன்னாடி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட மூத்த அண்ணனான ஷிண்டோ அங்க வரான். அம்மாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். என்ன பையன் கொச்சியில வேலை பார்த்துட்டு இன்னைக்குதான் வீட்டுக்கே வந்திருக்கான். ஜம்முன்னு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு, டே தம்பி கொஞ்ச நாளைக்கு வீட்டுல இருக்கலாம்ல, அம்மா புத்தாண்டு வேற வரப்போகுது இல்ல, அதனால ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, சோ உடனே கிளம்பிடுவேன். சரி போறது போற, உன் தம்பி அவன் வீட்லயே தான்டா இருக்கான். எப்ப பாரு போனு கையுமா பெட்ரூம் குள்ளேயே இருக்கான். அவன் தான் டிகிரி வாங்கிட்டான்ல, ஏதாவது வேலைக்கு போக சொல்லு, இல்லனா படிப்புக்காக அவனை அப்ராடுக்காச்சும் அனுப்பி வைக்கலாம்டா. சரி சரி நான் பேசி பாக்குறேன்னு நேரா தம்பி கிட்ட வந்தவன், டே பிட்டு எழுந்துரு, உன்கிட்ட ஒண்ணு பேசணும். என்ன மறுபடியும் அட்வைஸா? நான் கேட்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வருது. சரி அதை விட்டு தள்ள, தம் இருக்கா? இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவன் தம்முன்னு கேட்டதும் போதும் பொசுக்குன்னு மாடிக்கு வந்து தம் அடிக்கிறானுங்க. இந்த பாரு, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா உனக்கு ஏற்கனவே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத நோய் இருக்குல்ல, அது இன்னும் அதிகமா தான் ஆகும். எப்பா அட்வைஸ் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா? ஏதாவது ஒண்ணு சொன்னா போதுமே, தம்பிக்கு நல்லா கோவம் வந்துடும். சரி நியூ இயர்க்கு என்னடா பிளான் பண்ணிருக்க? பெல்வின் கர்நாடகால இருக்க கூர்க்ல ஏதோ பார்ட்டி இருக்குன்னு சொன்னா, சோ அங்கதான் போக போறோம். சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வான்னு ஒரு 20,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாத்தி விடுறான். சிரிச்சுக்கிட்டே இவனும் தேங்க்ஸ் சொல்ல, அண்ணன் கையில இருக்க ஆப்பிள் வாட்ச பார்த்தவன் எனக்கு அது வேணும்னு டக்குன்னு புடுங்கிட்டான். இங்க கட் பண்ணா வந்த அண்ணங்காரன் திரும்ப கொச்சிக்கு வேலைக்கு போயிட்டான். ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி நியூ இயர் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலான்னு ஹீரோ தான் ஃப்ரெண்டான பெல்வின் அப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு கார்ல ஜம்முன்னு நியூ இயர் பார்ட்டிக்காக ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்கான். பரவாயில்ல, நினைச்சதை விட பார்ட்டி சும்மா தடபடலா போயிட்டு இருக்கு. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, எவனோ ஒருத்தன் துப்பாக்கியால சுடக்கூடிய சத்தம் கேக்குது. இங்க இருக்க ஒட்டுமொத்த பேரும் பயந்து ஒதுங்குவானுங்க. ஆனா நம்ம ஹீரோ பாருங்களேன், போன் எடுத்து நடக்கிற எல்லாத்தையும் ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு குடிமிக்காரன் போற போக்குல ஹீரோவோட போனை தட்டி விட, ஹீரோவுக்கு தான் ஆங்கர் இஷ்யூ இருக்குல்ல, சோ வாட்ச்ல இவனோட இதய துடிப்பு சும்மா எகிருது. எலை சுருட்ட முடிக்காரா, என் போனையே தள்ளி விட்டுட்டியான்னு ஓங்கி கண்ணத்துல ஒரு அப்பு. டேய் என்ன ஆச்சிட்டியா, இரு ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னு அந்த பயவுள்ள அங்க இருந்து ஓடிடுவான். பெல்வினுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அல்ல இல்ல, அடா பாவி இதுக்கிட்ட அவன் அடிச்ச, முதல்ல வா இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு வராங்க. ஹீரோ ஒரு பக்கத்துல எடுத்த வீடியோ இருக்குல்ல, அதை எடிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணா ஹீரோவோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டு சமீர் பேசுறான். தம்பி நீ தான் பின்ட்டு வா. ஆமா சொல்லுங்க என்ன விஷயம்? அதாவது உன்னோட அண்ணன் ஷின்டோ இருக்கால, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? ஏதோ உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இல்ல இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நீ முதல்ல கொச்சிக்கு வாவன், உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பத்தி பேசியாகணும். உடனே பயந்து போனவன் தான் ஃப்ரெண்டை மட்டும் இங்க விட்டுட்டு தனியா கிளம்பி அடுத்த நாள் காலையில கொச்சிக்கே வந்துட்டான். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த சமீரும் இவனை பிக்கப் பண்ணிட்டு அண்ணங்காரன் தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். கதவை திறந்து உள்ள வந்தவன், டே அண்ணா நீ என்கிட்ட விளையாடிட்டு இருக்கல, எனக்கு தெரியும் என் பர்த்டே வரப்போதில்ல, அதுக்காக நீ என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான்
ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியில வான்னு சிரிச்சபடியே நடக்கும்போது கால்ல நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் தட்டுப்படுது. அப்பதான் சுத்தி முத்தி கவனிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த அறையுமே பாக்குறதுக்கு குப்பையா மட்டும்தான் இருக்கு. யோ சமீர், என்னையா நடக்குதுங்க? என் அண்ணன் எங்க? இந்த பாரு, முந்தானத்து நைட்டு உன் அண்ணன் செம்ம போத, அவனுக்கு ஐஷோன்னு சொல்லி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா, அவ இவனை ஏமாத்திட்டதா சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லா சரக்கு அடிச்சு புலம்பிக்கிட்டே இருந்தான். அப்ப எனக்கு உச்சா வருதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு திரும்ப வெளியில வந்து பாக்கும்போது உள்ள உட்கார்ந்து இருந்த உங்க அண்ணனை காணோம். அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடங்களையும் தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே உன் அண்ணனை கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் பயத்துல உனக்கு கால் பண்ண. சமீர், அதெல்லாம் ஓகே, என் அண்ணன் வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸ்ல விசாரிச்சீங்களா? அட, உனக்கு விஷயம் தெரியாதா தம்பி? உங்க அண்ணன் 4 மாசத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டாரு. இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லல. எனக்கு ஒரு டவுட், என் அண்ணனுக்கு ஐஷுன்னு சொல்லி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சப்ப என்ன சொன்னா? எங்க, நானும் நிறைய முறை கால் பண்ணிட்டேன், ஆனா அவ போனை எடுக்கவே இல்ல. அப்படின்னா கண்டிப்பா என் அண்ணனை பத்தி அவளுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு அவளோட வீட்டு அட்ரஸ் தெரியுமா? வீட்டு அட்ரஸ் எல்லாம் தெரியாது, ஆனா அவ ஒரு டென்டல் கிளினிக் வச்சிருக்கா. சரிவா, அங்க போலான்னு 2 பேரும் நேரா கிளினிக்கு வந்துட்டாங்க. யோ வா, நீ தான் அந்த ஐஷு கிட்ட பேசியாகணும். ஐயோ தம்பி, நம்மள ஆள விடுப்பா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி, எப்ப என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. வேணும்னா நீ ஒரு பேஷண்ட போல உள்ள போ, நாசுக்கா பேசி உண்மையை வாங்கிட்டு வா. சரி, ஏதோ சொல்ற, நானும் அப்படியே பண்றேன்னு ஹீரோ டாக்டரை பார்க்க உள்ள வந்ததுமே அந்த அம்மா இவனை பேச கூட விடல. வாயில ஒரு கிளிப்ப மாட்டி விட்டாங்க. ஐயோ, எப்படியாச்சும் பேசணுமேன்னு சொல்லிட்டு, ஏமா உன் பேரு ஐஷுவா? இல்ல தம்பி, என்னோட பேரு பிரியா. ஐயோ, நான் ஐஷு டாக்டர் கிட்ட தான் பேசியாகணும், உடனே அவங்கள கூப்பிடுங்கன்னு பெரிய அலப்பறையை கொடுக்குறான். சவுண்ட கேட்டு உள்ள வந்த ஐஷு ஹீரோவை தொலி கூட பேச விடாம வாய்க்குள்ள கம்பியை விட்டு, தம்பி உன்னோட 3 பல்லுல உப்புக்கரை இருக்கு, முதல்ல அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு பல்ல எக்ஸ்ரே எடுக்கணும், வேணும்னா அடுத்த வாரம் என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு பில்ல கையில கொடுக்குறா. அப்பதான் அந்த ஐஷுவோட முகத்தையே பாக்குறான். இந்த மாதிரி நம்ம கதையோட ஹீரோயின். யோ சமீர், அந்த பொண்ணு நான் சொன்ன எதையும் கேட்கவே இல்லையா? அட, அதத்தானப்பா நானும் சொன்னேன், அந்த பொண்ணு ஒரு மாதிரின்னு. ஆஹா, நான் பேசாம இங்க இருந்து வரமாட்டேன்னு. இந்த முறை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஐஷுவை பார்க்க வராங்க. ஆனா சமீரை பார்த்த அடுத்த நிமிஷமே, தயவு செஞ்சு நீ அந்த ஷிண்டு பத்தி பேச வந்திருக்கேன்னா நான் அதெல்லாம் கேட்கிற மைண்ட்லயே கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உடனே ஹீரோவும், ஐஷோ கோவப்படாதீங்க, ஷிண்டு என்னோட அண்ணன் தான், என் அண்ணன் ஒரு நாள் முன்னாடி தொலைஞ்சு போயிட்டான், அவனை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? பதிலுக்கு ஹீரோயினும், பரவாயில்லையே, உங்க அண்ணன் தொலைஞ்சிட்டானா? நல்லதா போச்சு, அவன் செத்தா கூட எனக்கு எந்த கவலையும் கிடையாது, முதல்ல எங்க இருந்து போன்னு சொல்லும் போது நம்மளுக்கு மறுபடியும் நாடி துடிப்பு சும்மா எகிருது. அடியே, இன்னாடி விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நீ தான் எங்க அண்ணனை ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க, உண்மையை சொல்லு, அவன் எங்க இருக்கான்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவ அதுக்கும் மேல, டேய் யார வாடி போடின்னு பேசிட்டு இருக்க, வக்காளி உன் வாயை கிளிக்கிறேன்னு ஆச்சா புஜான்னு பச்சை பச்சையா திட்டிட்டு இருக்கா. நல்ல வேலை கூட இருக்க சமீர் தான் ஹீரோவை குண்டு கிட்ட தூக்கிட்டு வந்துருவான். ஆனா அப்பவும் ஹீரோவுக்கு கோவம் தீரல. சமீர், வண்டி எடு, நம்ம உடனே போலீஸ் கிட்ட போயாகணும், இவளுக்கு என் அண்ணனை பத்தி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கியா, கிளம்பலான்னு லூசு மாதிரி கத்திட்டு இருப்பான். ஆத்தாடி, இவன் நம்மளை விட பெரிய பைத்தியமா இருப்பான் போலன்னு வேற வழி இல்லாம நம்ம ஆளுங்க 2 பேரும் இப்ப டைரக்டா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. தொலைஞ்சு போன ஷிண்டு சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ நம்ம சமீர் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு இருப்பான். அதே டைம்ல நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. டேய் தம்பி, என்னாச்சு? நீ இன்னும் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல, உன் அண்ணனுக்கு கால் பண்ண, ஆனா அவனுக்கு காலே ரீச் ஆகல. உடனே நிலைமையை சமாளிக்கிறதுக்காக, அம்மா நான் கூர்க்குக்கு போயிட்டு அப்படியே டைரக்டா கொச்சிக்கு வந்துட்டேமா, அண்ணன் கூட தான் இருக்கேன், ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். அப்படின்னா ஓகேப்பா, உன் அண்ணன் கிட்ட போன கொடு, அவன்கிட்ட 2 வாரத்தை பேசணும். இல்லம்மா, அண்ணன் முக்கியமான வேலையா காலையிலயே வெளியில போயிட்டான், அவன் போன் உடஞ்சு போயிடுச்சு, திரும்ப நாளைக்கு காலையில தான் வருவானா, அதனால நானே திரும்ப கால் பண்றேன். அதுக்கப்புறமா எஸ்ஐ சார பாக்கலான்னு உள்ள வரும்போது உள்ள படத்தோட ஆரம்பத்துல ஒரு போலீஸ்கார அதிகாரி தடுக்கி விழுந்திருப்பாரு. அத ஒரு சில பேரு வீடியோ மீம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதே எஸ்ஐ ஆன சுரா தான் உட்கார்ந்திருக்காரு. ஹீரோவும் சுராவும் நேருக்கு நேரா பார்த்ததுமே 2 பேருக்கும் சம ஷாக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா இந்த எஸ்ஐ கீழே விழும்போது அத வீடியோ எடுத்த ஆளே நம்ம ஹீரோ தான். இவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேக் ஐடி மூலமா தான் சோசியல் பேஜ்ல இந்த மாதிரி மீம் ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கான். ஆனா பாருங்க, இந்த எஸ்ஐ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம, வாங்கப்பா முதல்ல உன் அண்ணன் வீட்டை போய் செக் பண்ணிட்டு வரலான்னு நேரா அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவனுங்க. டே ஹீரோ தம்பி, கொஞ்சம் ரூம்க்கு வா, உன்கிட்ட தனியா பேசணும். உள்ள வந்ததுமே டக்குன்னு கதவை சாத்திட்டு நான் தடுமாறி கீழே விழும்போது அந்த இடத்துல என்ன வீடியோ எடுத்த ஒரே ஒரு ஆளு அது நீ மட்டும் தான். அப்படின்னா நீ தான் அந்த கீழாரிய சொன்ன ஃபேக் ஐடி வச்சிருக்க ஆள் இல்ல? ஆமா சார், ஆனா நான் வேணும்னு எதையும் பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க. ஏன்டா டேய், நீ பண்ணது தப்புன்னு புரிய வந்திருந்தா அப்பவே என்ன பார்த்து மன்னிப்பு கேட்டிருக்கலாமே. ஆனா இப்ப உன் காரியத்தை சாதிக்கிறதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குற, சிஎம் கையால சிறந்த போலீஸ்னு அவார்டு வாங்கினவன்டா. ஆனா நீ போட்ட அந்த போஸ்டுக்கு அப்புறமா டோனிங்கிற என் பேரையும் மறக்க வச்சு சுரான்னு என் மானத்தை வாங்குறானுங்க. பரவாயில்ல விடு, இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செய்யற மாதிரி உன் தொலைஞ்சு போன அண்ணனோட
கேஸ் இப்ப என்கிட்ட மாட்டி இருக்கு. சரி, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். உனக்கு இப்ப 2 வாய்ப்பு. ஒன்னு, தொலைஞ்சு போன உன் அண்ணனை நீயாவே தேடி கண்டுபிடிச்சுக்கலாம். ரெண்டாவதா இந்த ஆளு ஏதோ ஒண்ணு சொல்றாரு, ஆனா அது என்னங்கறத தெளிவா நமக்கு காட்டல. நேரா வெளியில வந்த போலீஸும், சமீர் அந்த பிட்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. இப்ப அந்த எஸ்ஐ டோனி அங்க இருந்து போகும்போது சமீர பாருங்களேன், டே பிட்டு, இவரோட வீடியோ பாத்திருக்கியா? மீம்ஸ்ல சும்மா சுறா மாதிரி பறந்து போவாரா? அவன் பதிலே பேசாம நெஞ்சு மேல கைய வைக்கிறான். அட பாவி, அப்படின்னா அந்த ஃபேக் ஐடி கீசாரியாச்சு நீயா? ஆமான்னு சொன்னதும் போதும் சமீருக்கு சிரிப்பு தாங்கல. இதுக்கிடையில ஹீரோவோட பல்ஸ் வேற மறுபடியும் அளவுக்கு அதிகமா எகிர ஆரம்பிக்குது. ஒருவேளை ஹீரோவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு இவனுக்கு வேற பயம் அதிகமாகுது. டே தம்பி, நீ தனியா அங்க இருக்க வேணா, முதல்ல வா, என் ரூமுக்கு போலாம். இல்ல சமீர், இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நிஜமா தான் சொல்றியா? ஆமா ஆமா, சரிடா. அப்படின்னா நான் ஆபீஸ்க்கு போயிட்டு செக் இன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா 2 நாளா உன் அண்ணனை தேடிட்டே சுத்திட்டு வந்திருக்கேன். கட் பண்ணா பிளாஷ்பேக்ல குழந்தையா இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பணத்தை தொலைச்சிட்டானா, வீட்டுக்கு போனா அம்மா அடிப்பாங்கன்னு பயந்துட்டு இருக்கான். அப்ப உடனே அண்ணன்காரன் ஷின்டோ, டேய் பணம் தொலைச்சுதானே போச்சு, அதெல்லாம் அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, வா வீட்டுக்கு போலாம். இல்லன்னு எனக்கு பயமா இருக்கு. சரி விடு, நீ பணத்தை தொலைக்கல, நான் தான் தொலைச்சேன்னு பழிய ஏத்துக்கிறேன். அடுத்து வீட்டுக்கு வந்ததுமே பணத்தை என்னடா பண்ணுன்னு அண்ணன்காரன அம்மா போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. அதுக்கப்புறமா எகியான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊருக்குள்ள இருக்க தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோ கால் பண்ணுவான். டே மச்சான், என் அண்ணன் தொலைஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. போலீஸ் கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. அதனால எத்திக்கல் ஹேக் தெரிஞ்ச யாராவது ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்பிவிடா. பதிலுக்கு ஃப்ரெண்டோ சரின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் ஒரு எத்திக்கல் ஹேக்கரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். இவனை ஷார்ட்டா நம்ம கேடி பையனே மைண்ட்ல வச்சுப்போம். இந்த பாரு பிட்டோ, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். என் வேலையில நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருப்பேன். உன் அண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கு 15,000 ஆகும். உங்ககிட்ட பணம் இருக்குல்ல? அட என்னப்பா கேடி, பணம் எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. என் அண்ணனை கண்டுபிடி, கண்டிப்பா அவங்கிட்ட நீ பணத்தை வாங்கிக்க முடியும். எதே, உன் அண்ணனை கண்டுபிடிச்சு பணம் வாங்கணுமா? வேலைங்குச்சுரா, நல்ல ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் போலயே. ஐயா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. முதல்ல அட்வான்ஸ கொடு, அப்பதான் நான் லேப்டாப்ப தரப்பேன். யோ கேடி, அக்கவுண்ட்ல 2500 தான் இருக்கு. பரவாயில்ல, அதையாச்சும் மாத்தி விடுங்கிறான். ஆனா கொடுமையை பாருங்க, அதை கூட நம்மளால முழுசா மாத்தல. வெறும் 500 ரூபா தான் போட்டிருக்கான். யோ என்னையா, 2500ல 500 தான் வந்திருக்கு, மிச்சம் 2000 எங்க? அட வேலையை முடிங்கண்ணே, அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம். சரி போய் தொலை. உன் அண்ணன் கிட்ட போன் இருக்குல்ல, அதோட பாக்ஸ் இப்ப ரைட் சைடுல இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, இந்த செல்போன் பாக்ஸ் எல்லாம் நீ எப்ப பார்த்த? தம்பி, நான் எத்திக்கல் ஹேக்கர். என்னோட ஒவ்வொரு பார்வையும் 360 டிகிரிக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். அதுக்கப்புறமா போன் எங்க இருக்குன்னு லொகேஷனை மார்க் பண்ணிட்டு 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு கரெக்டா அந்த லொகேஷனுக்கு வராங்க. உடனே கேடு பையனும், இந்த பாரு, நம்ம அந்த போனுக்கு பக்கத்துல இருந்தா கண்டிப்பா அதை ரிங் பண்ண வைக்க முடியும். யோ, ஆனா நீ தானே போன் ஆஃப்ல இருக்குன்னு சொன்ன. தம்பி, என்னதான் போன் ஆஃப் ஆயிருந்தாலும் கூட நம்மளால அதை ரிங் பண்ண வைக்க முடியும். அதுக்கப்புறமா லொகேஷன்ல இருக்க ஒரு வீட்டோட கதவை தட்டும் போது அந்த கதவு திறக்குது. பார்த்தா உள்ள நம்ம சமீர் இருக்காங்க. டே பிட்டு, என் அட்ரஸ் எப்படி உனக்கு தெரியும்? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கதான் ஹீரோவுக்கு லைட்டா சமீர் மேல சந்தேகம் வருது. உடனே கூட இருக்க கேடி பையனுக்கு சிக்னல் கொடுக்க அவன் கையில இருக்க டிவைஸ்ல ஒரு பட்டனை பிடிச்சு அழுதுனதுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோவோட அண்ணன் அந்த ஷின்டோ இருக்கால, அவனோட போன் இப்ப அங்க இருக்க சோஃபாக்குள்ள இருந்து ரிங் ஆகுது. இத பார்த்ததுமே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, தன்னோட அண்ணனை இந்த சமீர் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கான் போலன்னு எந்த கேள்வியும் இல்லாம அடி அடி நடிக்கிறான். இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கேடி பையனை பாருங்களேன், ஜம்முன்னு சோஃபால உட்காந்துவன் சோஃபாக்குள்ள கடந்த போனை எடுத்துட்டு அதை அன்லாக் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் விட்டா கோவத்தால நம்ம ஹீரோ அந்த சமீரோட கதையவே முடிச்சிருவான் போல. நல்ல வேலை, அப்ப யாரோ வீட்டோட கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. டே பிட்டு, வீட்டோட ஓனர் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அமைதியாரு, நான் என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றேன். ஆஹா, அந்த பையன் கோவத்தை விடுற மாதிரியே தெரியல. அப்ப கேடி பையன் தான் குறுக்க பூந்து கதவை தருகிறான். பார்த்தா வந்திருக்க கூடியது நம்ம ஹீரோயின். ஏற்கனவே கொலவெறியில இருக்க நம்மாளு. ஏண்டி அம்மா ஐஷோ, லாஸ்டா உன்னை பார்க்க வரும்போது என் கண்ணு முன்னாடியே நிக்காத, ஷின்டு பத்தி பேசாதன்னு சமீர் கிட்ட டயலாக்கா விட்ட. ஆனா இப்ப என்னமோ இவ வீட்டை தேடி வந்திருக்க. ஆஹா, நல்லா புரிஞ்சு போச்சு, நீ என்னோட அண்ணனை காதலிச்சு சும்மா எல்லாம் பிரேக்கப் பண்ணல. தோ இங்க இருக்க சமீருக்கும் உனக்கும் கள்ள தொடர்பு, அது என் அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தானே என் அண்ணனை அடிச்சு கொன்னு எங்கேயோ ஒரு இடத்துல குழிய தோண்டி புதைச்சிட்டீங்க. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன்னு இந்த பைத்தியக்காரன் கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் கடுப்பான சமீரும் இங்கதான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பாரு, லாஸ்டா உன்னோட அண்ணன் என் வீட்டுல தான் உட்காந்து ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு இருந்தான். டே சமீர், இன்னைக்கு தான்டா அந்த ஐஷியோட உண்மையான முகத்தையே பார்த்தேன். அவ என்ன ஏமாத்திட்டடா. இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன்னு ஏதேதோ லூசு மாதிரி பேசும்போது ஒரு நிமிஷம் நான் கடுப்பாயிட்டு, ஏண்டா ஏண்டா அந்த ஐஷி உன்னை ஏமாத்துறான்னு இவ்வளவு ஃபீல் பண்றியே, நீ என்ன ஏமாத்துறியே, அது உனக்கு தெரியல? டே சமீர், என்னடா பேசிட்டு இருக்க? ஷிண்டு, சும்மா நடிக்காத, என்கிட்ட இருந்து பிசினஸ்
பிசினஸ்க்காக 1,50,000 பணம் வாங்கிட்டு 2 மாசத்துல திரும்ப தரேன்னு சொன்னல. ஆனா இப்போ வரைக்கும் நீ அந்த பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. உனக்கு தெரியும்ல என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கிடைக்கிற சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான் நான் அவ்வளவு பணத்தையும் மிச்சப்படுத்தி வச்சிருந்தேன். ஆனா நீ இப்ப அந்த பணத்தை திரும்ப தராம இருக்க. என்னால இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க முடியாது. முதல்ல பணத்தை எடுத்து வை. என் அம்மாவோட பென்ஷன் பணத்தை வச்சு மட்டுமே என்னால வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அப்ப அறபோதையில இருக்க ஷிண்டு சும்மா இல்லாம பொல்லாத பென்ஷன். ஏண்டா உங்க அம்மா மட்டும் தான் பென்ஷன் வாங்குறாங்களா? ஆச்சா பூச்சான்னு பையன் எசக்கு பசுக்கா வார்த்தையை விட்டுட்டாங்க. சமீர் சும்மா இருப்பானா? ஏண்டா டேய் எங்க அம்மா பத்தியே தப்பா பேசுறியான்னு ஆட்டி ஆடி நடிச்சு இன்னொருக்கு என் வீட்டு பக்கம் வந்த உனக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு துரத்தி விட்டுருப்பான். அப்பதான் லாஸ்டா ஷிண்டு அவனோட போனை இந்த இடத்துல தவற விட்டுட்டு போயிருக்கான். இப்ப என்னதான் கதையை சொல்லி முடிச்சாலும் கூட ஹீரோவுக்கு இந்த சமீர் மேல நம்பிக்கையே இல்ல. ஏண்டா டேய் நீ நல்லவனா இருந்தா இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நானும் சொல்லலாமேன்னு நினைச்சேன். ஆனா எனக்குள்ள பயம். சரி இப்ப சமீர் எந்த தப்பும் பண்ணலங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்ப ஹீரோயின் பக்கமா அவன் திரும்புறான். அடியே என் அண்ணனை நீ தாண்டி ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க. நீ அவனை பிரேக்கப் பண்ண அடுத்த நாள்ல இருந்து என் அண்ணன் எங்கேயோ போயிட்டான். கணக்கு போட்டு பார்க்கும்போது நீ தானே ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க. இல்லை என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? உன் அண்ணன் தொலைஞ்சு போனதுக்கு முன்னாடி நாள் அவனை பிரேக்கப் பண்ணல. நானும் அவனும் பிரிஞ்சு 4 மாசம் 16 நாள் ஆச்சுங்கிறான். என்ன இது? அப்புறம் எதுக்காக என் அண்ணன் சமீர் கிட்ட ஐஷுவ பிரேக்கப் பண்ணேன்னு சொன்னா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒருவேளை என்னோட பேர்லயே இன்னொரு பொண்ணு அவ லவ் பண்ணிருக்கலாம். என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும்போது சடனா கேடி பையன் உள்ள போந்து எப்பா உன் அண்ணனோட போனை அன்லாக் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்க்கும்போது லாஸ்டா கொரியர் பாபுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் கிட்ட இருந்து 26 மிஸ்டு கால் வந்திருக்கு. உங்களுக்கு அது யாரு என்னன்னு தெரியுமா? இங்கதான் ஹீரோயினும் எனக்கு அந்த ஆளை பத்தி தெரியும். ஆக்சுவலா ஷிண்டுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு பிசினஸ் டீல் போயிட்டு இருக்கு. அதனால அடிக்கடி அந்த கொரியர் பாபுவோட குடவுன்ல நான் தான் அவனை டிராப் பண்ணுவேன். உடனே அங்க போலான்னு மொத்த பேருமே ஹீரோயினோட கார்ல ஏறும்போது இந்த பைத்தியக்காரிக்கு ஒழுங்கா வண்டியே ஓட்ட தெரியாது போல. மொத்த பேரும் உசுர கையில பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறானுங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல உயிர் பிழைச்சு நேரா குடவுன்ல வந்து வண்டி ஸ்டாப் ஆனதுமே நம்ம கேடி பையனை பாருங்களேன் வாந்தி வாந்தியா எடுத்துட்டு இருக்கிறான். யோ பிட்டு தயவு செஞ்சு அந்த அம்மா கிட்ட இருந்து சாவிய வாங்கியா. வண்டியா ஓட்டுறா குந்தாணி மக. அந்த காரை பாரு பழைய காயலாங்கட மாதிரி தேஞ்சு போயிருக்குன்னு புலம்புறபடியே நம்ம ஆளுங்க நேரா அந்த பாபு கிட்ட வராங்க. பாபுண்ணா நான் தான் ஐஷு. சொல்லு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்தீங்க? அதுவா ஷிண்டுவை தேடி வந்தோம். ஆக்சுவலா இந்த பாபு நம்ம கொரியன் டான் லீ இருக்கார்ல அவரோட ஃபேன் போல. சோ தலைவர் மாதிரியே காஸ்டியூம் மாட்டிருக்கான். படக்குன்னு இருந்தவன் ஷிண்டுவை நான் தான் தூக்கிட்டு வந்தேன். ஆனா உங்களால இனிமே அவனை பார்க்க முடியாது. ஏன்னா என் கையால அவனை அடிச்சு கொன்னுட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு மறுபடியும் ஹீரோவோட பல்ஸ் எகிருது. இவனாலதான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. இளைய மொட்டை மாமா இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கத்திக்கிட்டே நம்ம ஆளு வேகமா ஓடி வருவான். பதிலுக்கு பாபுவை பாருங்க நம்ம கொரியன் டான் லீ மாதிரியே பக்கத்துல வர விட்டு கைய மடக்கி ஒரு குத்து குத்துவாரு பாருங்க. பையன் பறந்து போய் 10 அடி தள்ளி விழுவான். மறுபடியும் சண்டைக்கு போலான்னு பார்த்தா இந்த முறை துப்பாக்கியை காட்டுவான். அவசரப்படாதீங்க நான் ஷிண்டுவை இன்னும் கொல்லல. ஆனா அவன் என்கிட்ட தான் இருக்கான். உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள 15 லட்சம் பணத்தை கொண்டு வந்தா ஷிண்டுவா நான் திரும்ப உயிரோட கொடுக்குறேன். அப்படி இல்ல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்னு மிரட்டுறாங்க. எதுவும் பண்ண முடியாம காருக்கு வந்த ஹீரோ 15 லட்சமா? அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ள நான் எப்படி அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியும்? சிரிச்சுக்கிட்டே சமீரும் டேய் உன் அண்ணன் தானே, உன் அம்மா அப்பா கிட்ட கேளு, கண்டிப்பா புள்ளைய காப்பாத்த அவங்க பணம் கொடுப்பாங்க. அட ஏயா நீ வேற? எங்க வீட்ல எல்லாம் ஒத்த நயா பைசா கிடையாது. என் அக்கௌண்ட்ல ஒரு 25,000 இருக்கு. கூட இருக்க கேடு பையன் மிரண்டு போறான். அட பாவி மனுஷா, நான் கேட்டப்ப பணமே இல்ல 2500 தான் இருக்குன்னு என்ன ஏமாத்தன? இல்ல நீ என்ன ஏமாத்துற. முதல்ல பணத்தை கொடு. இந்த மாதிரி கேடு பையா முதல்ல எங்க அண்ணன் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நீ கேட்ட மாதிரி மொத்த பணத்தையும் நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் அமைதியா இருயா. உடனே சமீரும் என்கிட்ட ஒரு 50,000 இருக்கு. நான் வெளியில கேட்டா எக்ஸ்ட்ராவா ஒரு 1 லட்சம் ரெடி பண்ண முடியும். அப்ப உடனே ஹீரோயினும் இங்க பாரு அவன் கேக்குற ஒட்டுமொத்த பணமும் என்கிட்ட இருக்கு. ஆனா உன் அண்ணனுக்காக எதுக்கடா நான் கொடுக்கணும்? ரொம்ப சிம்பிளான விஷயம். உன் அண்ணன் இப்ப பாபு கிட்ட தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல. நாம இதை அப்படியே போலீஸ் கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க விசாரிச்சு உன் அண்ணனை பாதுகாப்பா வெளியில கொண்டு வந்துருவாங்க. நம்ம பணமும் மிச்சமாகும். சரி இதுவும் நல்ல ஐடியான்னு ஹீரோயினும் நம்ம ஆளுங்களை இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. நைட்டு சமீரும் ஹீரோவும் மட்டும் தனியா வண்டியில போயிட்டு இருப்பாங்க. அப்ப கேடி என்கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணதுமே யோ பாஸ் நான் இப்ப ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனா அதை கேட்டு கண்டிப்பா நீ புல்லரிச்சு போயிடுவ. டேய் உருட்டாம என்னன்னு சொல்றா? அட உன் அண்ணன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன்பா. சரி எப்படின்னு கேட்டா ஏப்பா உன் அண்ணன் கிட்ட ஆப்பிள் வாட்ச் இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா அது இன்னும் ஆன்ல இருக்குப்பா. அதை வச்சுதான் உங்க அண்ணனோட லொகேஷனை பார்த்தேன். கரெக்டா அவரு 13 நம்பர் தெருக்குள்ள இருக்காரு. ஆனா உங்க ஒப்பா மவன என் அண்ணனோட வாட்ச் இப்ப என்கிட்ட தாண்டா இருக்கு. நீ இவ்வளவு நேரமா நான் எங்க போயிட்டு இருந்தனோ அதை தாண்டா நோட்டை விட்டு இருந்திருக்க. ஐயோ மன்னிச்சிரு பாஸ்ன்னு பையன் பயந்துகிட்டு காலை கட் பண்ணிட்டான். இப்ப ஹீரோ தான் அண்ணனை காப்பாத்தணும்னா போலீஸ பார்த்து பேசினா மட்டும்தான் உண்டு. அதனால டைரக்டா அந்த எஸ்ஐ ஆன டோனி இருக்கார்ல அவரோட வீட்டுக்கே வந்திருக்கான். பரவாயில்லையே தம்பி, நான் நினைச்ச மாதிரி இவ்வளவு சீக்கிரமா என்ன தேடி வருவான்னு நினைக்கல. தனியா உன்னால உன் அண்ணனை தேடி கண்டுபிடிக்க முடியல போலயே. அப்படின்னா 2வது வழியை நீ பண்ணா மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரி அப்படி என்னடா பண்ண சொல்றான்னு பார்த்தா ஹீரோவை நாய் போல முட்டி போட்டு நடக்க வச்சு தரையில சாப்பாடை கொட்டி அதை சாப்பிடுங்கிறான். ஏன் ஒத்த காலை தூக்கி நாய் மாதிரி ட்ரெஸ்லயே உச்சா போக சொல்றாங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு கோவம் இருந்தாலும் கூட தான் அண்ணனை காப்பாத்தணுமேங்கிற
ஒரு காரணத்துக்காக இவனும் பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த ஆள் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே பண்றான். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க நடந்த எல்லாத்தையுமே இந்த எஸ்ஐயான டோனியும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுப்பாரு. இந்த பாருடா, இதுக்கப்புறம் அனுமதி இல்லாம யாரையாச்சும் போட்டோ வீடியோ எடுத்த உன்னோட ஃபேக் அக்கவுண்ட்ல அப்லோட் பண்ற விஷயம் தெரிய வந்துச்சு, நான் யோசிக்காம என்னோட ஃபேக் ஐடியில இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம கேடி பையன் ஒரு வீட்ல வாடகைக்கு தங்கியிருப்பான். இப்ப அந்த வீட்டோட ஓனரமா ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிடுவாங்க. இவன் வேலை பார்க்கணும்னா நெட்டு தேவையில்ல, அதனால சத்தமே போடாம குடு குடுன்னு கீழே வந்தவன் ஒரு சின்ன குச்சி எடுத்து ஓனரமா அங்கிருந்து போனதுமே வீட்டுக்குள்ள இருக்க அந்த ஒய்ஃபை பட்டன் இருக்குல்ல, அதை திரும்ப ஆன் பண்ணி விட்டுட்டான். இந்த சீன் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் கூட இது படத்துக்கு முக்கியமான சீன், அதனாலதான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதுக்கிடையில வீட்டுக்கு வந்த ஹீரோனுக்குமே தூக்கமே இல்ல. ஆக்சுவலா அண்ணங்கார ஷிண்டுவை காதலிக்கும் போது இவ ஒரு சின்ன ரிங்க கிஃப்டா கொடுத்திருப்பா. சோ இப்ப அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடத்துல கட் பண்ணா காலையில விடியுது. எஸ்ஐ வாக்கு கொடுத்த மாதிரியே நேரா அந்த பாபுவை பார்த்து ஷிண்டுவை எங்க வச்சிருக்கேன்னு கேட்பாரு. சார், அந்த ஷிண்டு தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் என் ஆளுங்களோட குடோனுக்கு போயிட்டு இருந்த நேரத்துல அவன் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருந்தான். உடனே வண்டியில ஏத்திக்கிட்டு, ஏண்டா ஷிண்டு, நீ என்கிட்ட ஒரு 1,50,000 ஏதோ ஒண்ணுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை எனக்கு திரும்ப 2 லட்சமா கொடுத்த. எனக்கு அந்த டீல் பிடிச்சிருந்தது, அதனால மறுபடியும் நீ என்கிட்ட 15 லட்சம் கேட்ட. அதை கூட நான் கொடுத்தேன். ஆனா பாரு, பணம் வாங்கி 4 மாசம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த பணத்தை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. அண்ணன், பணத்தை நான் கிரிப்டோ கரன்சில போட்டிருக்கேன், ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், அதனால வெயிட் பண்ணுங்க. இல்ல எனக்கு உடனே பணம் வேணும்னு சொல்லும் போது, அச்சோ என்கிட்ட பணம் இப்ப இல்லையே. டேய், பணத்தை வாங்கிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியான்னு துப்பாக்கி எடுத்து டக்குன்னு நெத்தியில வைப்பாரு. ஆனா ஏற்கனவே போதையில இருக்க அண்ணங்காரன் துளி கூட பயப்படாம, அண்ணன் சுடுங்கண்ண, என்ன அந்த ஐஷு ஏமாத்திருப்பானல்ல, அந்த நிமிஷத்துல இருந்து எப்படி சாகணுங்கிற வழி தெரியாம தான் உட்கார்ந்துருக்கேன். நீங்க சுடுங்க, டப்புன்னு சுட்டா டக்குன்னு உயிர் போயிடும். இப்ப பிளாஷ்பேக்கும் கட்டாக, சார் அவன் போதையில இருந்தான், அதனால ஆத்த ஒட்டி இருந்த பஸ் ஸ்டாப் கிட்டயே அவனை இறக்கி விட்டுட்டேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. டேய், சிண்டு உன்கிட்ட இல்லனா அப்புறம் எதுக்காகடா எங்க கிட்ட பணம் கேட்ட? அவன் வாங்கின பணத்தை யாராவது கொடுத்தாகணும்ல, அதனாலதான் சும்மா கேட்டு பார்த்தேன். அடச்ச, இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த தகவலும் கிடைக்கலையேன்னு மொத்த பேரும் கோவத்துல வெளியில வருவாங்க. உடனே டோனியும், டே தம்பி, நீ எதுவும் யோசிக்காத, உன் அண்ணன் சம்பந்தப்பட்ட சிசிடிவியை நான் செக் பண்ணிட்டு வரேன். உண்மையாவே இந்த பாபு பஸ் ஸ்டாப்ல உங்க அண்ணனை இறக்கி விட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறமா மெயின் ரோட்ல இருக்க டோல எந்தெந்த வண்டியெல்லாம் கிராஸ் பண்ணுச்சோ அவங்களோட நம்பர் எடுத்து டைரக்டா அங்கேயே கால் பண்ணி விசாரிக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், பக்கத்துல ஒரு சின்ன ஆறு இருக்கு. காதல் தோல்வியால உங்க அண்ணன் உயிரை விட்டு இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல்ல. இப்படி சொன்னதும் போதும், நம்மளுக்கு பேச்சு மூச்சு இல்ல, ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓட அல ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில டோனி சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது பாபு சொன்ன மாதிரியே இவன் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருக்கான். சிண்டுவும் அங்க இருந்து நடந்து போன மாதிரி தெரியுது. ஒரு சந்தேகத்துல டோல எந்தெந்த வண்டியெல்லாம் கிராஸ் பண்ணுச்சோ அவங்களோட நம்பர்ஸ் எடுத்து கால் பண்ணி விசாரிக்கும் போது ஒரு லாரிக்கார வண்டியில ஷிண்டு ஏறி இருக்கான். சார், அந்த பையன் சம போத சார், ஐஷு என்ன ஏமாத்திட்டான்னு திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். லாஸ்டா கர்நாடகால இருக்க கோர்குக்கு போகணும், பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு பாதியிலேயே அவன் இறங்கிட்டா சார். டே தம்பி, பேசின விஷயத்தெல்லாம் கேட்டல, உன் அண்ணன் இப்ப கர்நாடகா போயிருக்கான். நான் நினைச்சா கர்நாடகா போலீஸ்க்கு இந்த கேஸ மாத்த முடியும், ஆனா அவங்க ரொம்ப நாள் அலைய விடுவாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது. நீ என்ன பண்ண, நீ டைரக்டா கர்நாடகால இருக்க மடிகேரிக்கு போயிடு. அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்டா, அவனுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரு கூடயும் நல்ல பழக்கம் இருக்கு. கண்டிப்பா அவன் உன் அண்ணனை தேடி கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுவான். அட, தனியா எப்படி போறதுன்னு யோசிக்கும் போது ஹீரோனை பாருங்களேன், இவனை பார்த்து அச்சோ பாவன் இறக்கப்பட்டவ. சார், அவன் ரொம்ப சின்ன பையன், நானும் அவன் கூட போறேன்னு சொல்லும் போது உடனே கூட இருக்க சமீரும் நானும் துணைக்கு போறேங்கிறான். ஆனா இந்த கேடி பையன், இல்லப்பா எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குது, நான் உங்க கூட வரலன்னு சொல்லிடுவான். எப்பா போறது ஓகே தான், எதுல போவீங்க? சார், நான் சூப்பரா கார் ஓட்டுவேன்னு ஹீரோயின் சொல்லுவா. ஆத்தாடி, இவ கூட வண்டியில போய் உயிரை கொடுக்க முடியாது, நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். பதிலுக்கு டோனியும், கவலைப்படாதீங்க, உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்கு இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு நேரா பாபுவை பார்த்து பேசும்போது, சார் இந்த குட்டி பசங்களுக்கு துணையாலாம் என்னால போக முடியாது. தம்பி பாபு, நான் உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, கடைசியா நீ தான் அந்த ஷிண்டுவை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருக்க. அப்படி பார்க்கும்போது உன் மேலதான் அதிக சந்தேகமே. சோ நீ தான் தொலைஞ்சு போன ஷிண்டுவை திரும்ப கண்டுபிடிக்கணும். இல்ல சார், என்னால முடியாது. ஓ அப்படியா, சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் மேல ஒரு மட்டை கேஸ் இருந்துச்சுல்ல, நான் வேணா அதை திரும்ப ரீஓபன் பண்ணவா? அட பாவி மனுஷா, இப்ப என்ன, அந்த பசங்களுக்கு துணையா தானே போகணும், போய் தொலைறேன்னு இவங்க ஒரு பக்கத்துல வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இதுக்கடையில நம்ம கேடு பையன் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அங்க ஃபுல்லா போலீஸா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா வீட்டோட ஓனரமா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒரு திருட வந்துட்டானா. நைட்டு ஃபுல்லா கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு எதுவும் பண்ண முடியலங்கிற கோவத்துல பூந்தொட்டிய வச்சு பக்கத்துல இருக்க கார் கண்ணாடியை உடைச்சிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் நம்ம கேடு பையனுக்கு இதை கேட்டு சம ஷாக்கு. ஏன்னா அந்த பூந்தொட்டியை தள்ளி விட்டாலே நம்மால் தான்.
இன்னும் தெளிவா சொல்லணும்னா எப்பவுமே இந்த ஓனரமா தூங்குனதுக்கு அப்புறமா நம்மளால இந்த வைஃபை ஆன் பண்றதுக்கு ஒரு குச்சியை வச்சிருப்பால, அதை வச்சுதான் இந்த பைத்தியக்காரன் நைட்டு தெரியாத்தனமா அந்த தொட்டியை மட்டும் தள்ளி விட்டுருக்கான். ஆனா இந்த தாய் கிழவி திருட வந்தான், கொள்ளையடிக்க பார்த்தான்னு கதையா உருட்டிட்டு இருக்கு. பிரச்சனை இது மட்டும் கிடையாது, அந்த ஓனரம்மா வீட்டுல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அதனாலயே இதுக்கு மேல எங்க இருந்தோம் நம்ம மேல கேச போட்டு உள்ள தள்ளிடுவானுங்கன்னு வண்டி எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆன கேடி பையன் சிக்னல்ல ஸ்டாப் பண்ணுவான். அடாச்சா, இப்ப அடுத்து எங்க போறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும்போது பக்கத்துல ஒரு கார் நிக்குது. அதுக்குள்ள நம்ம ஆளுங்க உட்கார்ந்து இருக்க விஷயத்த பாத்துட்டான். ரைட்ரா, இப்போதைக்கு இவங்க கூட கர்நாடகா போனா மட்டும்தான் பாதுகாப்புங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு இவன் அந்த காருக்குள்ள வந்து உட்காந்துப்பான். சந்தேகத்துல சமீரும், ஏண்டா நீதான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு அடம் பிடிச்ச, இப்ப இதுக்குடா திரும்ப வந்த? அட என்னப்பா, நம்ம எல்லாம் ஒண்ணு மண்ணமா பழகி இருக்கோம், இந்த உதவி கூட பண்ணலனா எப்படி? பாவம் ஹீரோ வேற ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அவனுக்கு துணை வேணும்ல, அதுக்காக தான் நானும் இங்க வந்தேன்னு போய் சொல்லுவான். இப்ப டிராவல் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த கேடி பையன் ஷிண்டுவோட இன்ஸ்டா பேஸ்புக்லாம் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு ஒன் பை ஒன்னா செக் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் வண்டி ஓட்டினதால மொத்த பேருமே டயர்ட் ஆயிடுவாங்க. அப்பதான் நம்ம கேடி பையன் தையா தக்கான்னு கத்திக்கிட்டே தாவி குதிக்கிறான். டேய் என்னடா ஆச்சு, வலிப்பு கிழிப்பு வந்துருச்சா என்ன? யோ, நான் ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன்யா. உன் அண்ணனோட இன்ஸ்டா ஐடியை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஐஸ்வர்யான்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பொண்ணோட ஐடி இருக்கு. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம போகக்கூடிய அந்த மடேரி இருக்குல்ல, அங்கதான் இந்த ஐஷுவோட வீடும் இருக்கு. பெங்களூர்ல ஒரே காலேஜ்ல உன் அண்ணனும் ஐஷுவும் படிச்சிருக்காங்க. உன் அண்ணன் தொலைஞ்சு போன அடுத்த நாள் தான் அந்த ஐஷுவுக்கு கல்யாணமே நடந்திருக்கு. டேய் நீ என்னமோ சொல்ற, ஆனா சத்தியமா எங்களுக்கு புரியல. எப்பா, உன் அண்ணன் ஐஷுவை பிரேக்கப் பண்ணதா சொன்னால, அது இங்க இருக்க ஹீரோயின் கிடையாதுப்பா, மடேரியில இருக்கக்கூடிய அந்த ஐஷுவை பத்தி. அடுத்த நாள் காலையில ஐஷுவுக்கு கல்யாணங்கிற விஷயம் தெரிஞ்சு அவளை எப்படியாச்சும் கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் உன் அண்ணன் இங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இவன் ஒரு விஷயத்த சொல்லும் போது எல்லாருமே அது உண்மையா இருக்குமோன்னு நம்புறாங்க. உடனே இந்த இடத்த விட்டு டைரக்டா அந்த ஐஷுவோட வீட்டுக்கு வராங்க. இப்ப கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கே தவிர ரிசப்ஷன் எதுவும் முடியல. இந்த கேங்ல ஹீரோயின் மட்டும் தான் பொண்ணு. அதனால நீ ஐஷுவை பார்த்த நைஸா ஷிண்டு இங்க வந்தானா இல்லையான்னு விசாரி. அட நான் இன்னும் ஃப்ரெஷ் அப் கூட ஆகலப்பா, இருங்க நான் லிப்ஸ்டிக் ஆச்சும் போட்டுட்டு போறேன். அப்ப சம்பந்தமே இல்லாம நம்ம சமீர் உள்ள போந்து, அட நீ லிப்ஸ்டிக் இல்லனா கூட அழகா தான் இருக்கன்னு சொல்லுவான். சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்ப மொத்த பேர் பார்வையும் இப்ப சமீர் பக்கமா திரும்புது. ஆமா என்ன புதுசா இப்ப ஹீரோயினுக்கு நீ சொல்லு ஊத்திட்டு இருக்க? சேச்சா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் ரொம்ப நார்மலா தான் பேசினேங்கிறான். இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில ஒரு பக்கத்துல என்னடானா துப்பாக்கி வச்சு சுட்டு விளையாடிட்டு இருக்கிறானுங்க, இன்னொரு பக்கத்துல என்னடானா பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளே கல்யாண பொண்ணையும் மாப்பிளையும் வாழ்த்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஆஹா, அப்படின்னா அந்த கல்யாண வீடு நல்லா பெத்த கையா இருக்கும் போல. எசக்கு புசுக்கா ஏதாவது தப்பு பண்ணோம் கண்டிப்பா நமக்கு பாடு கன்ஃபார்ம் பண்ணு உள்ளுக்குள்ள பயத்தோட இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல ஐஷுவோட ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லிட்டு உள்ள வந்த ஹீரோயினும் ஒரு வழியா அந்த ஐஷுவை பாத்துட்டா. இப்ப அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெளிவா காட்டல. இதுக்கடையில வீட்டுக்குள்ள வந்த நம்ம ஆளுங்க டைனிங் ஹால்ல உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அப்ப உள்ள வந்த இந்த ஐஷுவோட அப்பா, தம்பி ஐஷு உங்களுக்கு எப்படி பழகம்? சமீர் விவரமா கூட படிச்ச பொண்ணுங்கிறான், அதுவே ஹீரோ இன்ஸ்டால ஃப்ரெண்டுங்கிறான். ஓ நீ மட்டும் தான் சொல்லுவியா, நானும் சொல்லுவேன்னு கேடு பையன் எனக்கு Facebookல ஃப்ரெண்டுங்கிறான். கடைசியா இருக்கக்கூடியது நம்ம பாபு மட்டும்தான். ஐயா நீங்க யாரு? சார் அவரு அப்பா. இவன் சொல்றத பார்த்த ஹீரோவும் ஆமா ஆமா அந்த கேடு பையனோட அப்பா தான் கோத்து விட்டுருவான். எது இந்த ஆளு எனக்கு அப்பாவா? சரி இருந்து தொலைன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். அதே டைம்ல ஐஷு கிட்ட பேசிட்டு வெளியில வந்த ஹீரோயினும், என்னாச்சு நீ அந்த ஷிண்டு பத்தி கேட்டியா? இந்த பாரு நான் ஐஷு கிட்ட பேசும்போது ஷிண்டு போட்டிருந்தா அதே மோதிரத்தை இவ போட்டிருந்தா. ஷிண்டுவும் ஐஷுவும் பெங்களூர்ல ஒன்னா படிச்சிருக்காங்க. கூடவே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு ஐஷு கிட்ட இருந்து நிறைய பணத்தை ஆட்டைய போட்டிருக்கான். அது மட்டும் கிடையாது, இவளுக்கு எப்ப கல்யாண பேச்சை எடுத்தாங்களோ அந்த நாள்ல இருந்து நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லனா நான் செத்து போயிருவேன்னு இவ்வளவு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். கடைசியா சமீர் கூட சண்டை போட்டுட்டு வெளியில வந்தால அந்த பைத்தியக்காரன் நேரா இந்த புள்ளையோட கல்யாணத்துக்கு வீட்டுக்கே வந்திருக்காண்டா. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஐஷுவோட அண்ணன் ஷிண்டுவை போட்டு அடி அடி நடிச்சிருக்கான். ஆனா கொடுமை என்ன தெரியுமா, ஐஷுக்கு இப்போ வரைக்கும் அந்த ஷிண்டு எங்க இருக்காங்கிற எதுவுமே தெரியாத. சரி அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு ஐஷுவோட அண்ணன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல, அவங்க வந்து விசாரிப்பாங்க. அட ஏமா நீ வேற, பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வந்து வணக்கம் போட்டு போறாங்க. இப்படி இருக்க பட்சத்துல நாம இந்த வீட்டை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எல்லாம் பெருசா மதிக்க கூட மாட்டாங்க, சொந்த செலவுலயே நமக்கே சூனியம் வச்ச மாதிரி ஆயிடும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சடனா ஹீரோயினும் தோ அவன் தான் ஐஷுவோட அண்ணன் சொல்லுவா. யாரா அதுன்னு நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்க பைபிளுக்கு செம ஷாக்கு. ஆக்சுவலா நியூ இயர் பார்ட்டிக்காக நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அப்ப கூட ஒருத்தன் இன்னொரு ஆளை அடிச்சிருப்பான்ல, அதே ஆள் தான் இவன். ஏற்கனவே ஹீரோ அந்த சண்டையெல்லாம் வீடியோ எடுத்திருப்பான்ல, சோ திரும்ப அதையெல்லாம் பிளே பண்ணி பார்க்கும்போது இங்கதான் படத்துல மெயினான இன்னொரு ட்விஸ்ட். நம்ம ஹீரோ பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தாடிக்காரன் ஒரு 4-5 பேர் அடிச்சு போட்டிருப்பான். அதே டைம்ல அவனுக்கு பேக் சைட்ல நம்ம ஹீரோவோட அண்ணன் ஷிண்டு இருக்கான்ல, அவனை ஒரு 4 பேரு கையை கட்டி கூட்டிட்டு போயிருக்க
இருக்க விஷயத்தையே இப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கிறான். ஆடா புண்ணியவானே, ஏன்டா டேய் உங்க அண்ணன் ஷின்டுவ அந்த தாடிக்காரன் ஊடு கட்டி அடிச்சிருக்கான். ஆனா அது எதுவும் தெரியாம நீ நடந்த சண்டையை வீடியோ எடுத்து வச்சிருக்கிற. சரி கருமா, அது கூட பரவாயில்லடா, உன்கிட்டயே ஆதாரம் இருக்கு. ஆனா அதை விட்டுப்புட்டு உன் அண்ணனை ஊரு ஃபுல்லா தேடின பாரு, வேற மாதிரி போ. சரி ஆனதா ஆயிடுச்சு, என் அண்ணன் இல்லாம இங்க இருந்து போக மாட்டேன்னு இவனுங்க ஒரு பிளான போட்டு வீட்டுக்குள்ள வரும்போது கரெக்டா ஒரு ஆள் மேல டப்புன்னு இடிச்சிருவான். அந்த ஆளோட கையில இருந்த தோட்டாக்கள் மட்டும் கீழே விழுந்துரும். அண்ணா சாரிண்ணே, நானே அதை எடுத்து கொடுக்குறேன்னு நம்ம ஹீரோ தோட்டாக்கள் எடுக்கும் போது ஒரு 2 தோட்டாக்களை மட்டும் அலேக்கா பாக்கெட்ல மறைச்சு வச்சிருவான். அதுக்கப்புறமா ஐஷுவோட அப்பா தாடிக்கார ஃப்ரெண்ட கூப்பிட்டு, இந்த பாரு இவங்க எல்லாருமே ஐஷுவோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தங்கறதுக்காக நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அதை ரெடி பண்ணி கொடுங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா தாடிக்காரன் உள்ள வரான். இவனை பார்த்ததும் போதும் நம்ம ஹீரோவுக்கு பல்ஸ் எல்லாம் மறுபடியும் அதிகமாகுது. ஒரு நிமிஷம் பயத்தோட கேடி பையன் கீழையும் மேலையும் பார்த்துட்டு, ஐயா சாமி கொஞ்ச நேரம் உன் கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்தி வை, அப்படி இல்லன்னு வை நம்ம எல்லாருக்கும் பால் ஊத்திடுவானுங்க. இப்ப வந்த தாடிக்காரனுக்கு ஹீரோயினை பார்த்த முதல் பார்வையிலேயே பிடிச்சு போயிடுது. ஹாய் சொல்லி கையை கொடுத்ததுக்கே இந்த பயபுள்ள கசமசா பண்ணிட்டு இருக்கிறான். சரி வாங்க உங்களை கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு ஹீரோயினை மட்டும் தான் கூட ஜீப்ல ஏற வைக்கிறான். அவ வேணான்னு சொல்லுவா, இருந்தாலும் அந்த பைத்தியக்காரன் விட மாட்டேங்கிறான். சரி போய் தொலைன்னு இப்ப தாடிக்காரன் வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு வழியா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, ரிசப்ஷன்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயினை கட்டிப்பிடிக்கிறாங்க. ஹீரோவுக்கு இதெல்லாம் பார்த்து கடுப்பாகுதோ இல்லையோ, ஆனா அந்த சமீரை பாருங்களேன், உள்ளுக்குள்ள அவ்வளோ வைத்தறிச்சல். ஆனா ஏன் தான் தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்த தாடிக்காரன் வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். இப்ப ஹீரோயினையும் கேடி பையனையும் மட்டும் வீட்டுல விட்டுட்டு மீதி இருக்க 3 பேரு தாடிக்காரன் வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் ஷின்டுவை அடைச்சு வச்சிருக்க இடத்த பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும். குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா வண்டி ஒரு மார்க்கெட்ல ஸ்டாப் ஆகுது. அப்ப சடனா கிட்ட வந்த தாடிக்காரன், டேய் எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? பயத்துல நம்ம ஆளுங்களும், அண்ணா நாங்க உங்களை ஃபாலோ பண்ணலண்ணே, ரொம்ப கூலிங்கா இருக்குல்ல, அதான் சரக்கு வாங்க வந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போங்க, சரக்கு தானா உங்ககிட்ட வரும். சரின்னு நேரா அங்க வரும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பெல்வின் இருக்கால, அவன் இப்ப இங்க வந்திருக்கான். டேய் மச்சான் என்னடா இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்கிட்ட இப்ப சொல்லிருக்க, மன்னிச்சரா என்னால இதை இன்ஃபார்ம் பண்ண முடியல. பரவாயில்ல விடு, நான் தான் வந்துட்டேன்ல, என்ன ஆனாலும் சரி உன் அண்ணனை காப்பாத்தாம இங்க இருந்து போக கூடாது. கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தாடிக்காரன் சரக்க வாங்கி வச்சிருப்பான். சோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போது ஹீரோவும் ஒரு பாட்டில கையில எடுக்கிறாங்க. அதே டைம்ல இந்த தாடிக்காரன் செல்போனை யூஸ் பண்ணும்போது அதுல ஒரு சிசிடிவியோட லைவ செக் பண்ணிட்டு இருக்கான். முழுசா என்ன ஏதுன்னு பார்க்க முடியலனாலும் கூட அரைகுறையா ஹீரோவோட அண்ணனை போலவே அந்த சிசிடிவி லைவ்ல யாரோ ஒரு ஆளை நம்மால் பார்த்துட்டான். உடனே இத பத்தி மத்தாளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது பதிலுக்கு கேடு பையனும், இந்த பாரு அந்த தாடிக்கார செல்போன் என்கிட்ட 20 செகண்ட் இருந்தா போதும், அவன் போன் மாதிரியே என்னால ஒரு குளோனிங்க உருவாக்க முடியும். அப்புறம் சிசிடிவியோட ஐபி அட்ரஸ் ஸ்கேன் பண்ணி நம்மளால அந்த இடத்தோட லொகேஷனை கூட பார்க்க முடியும். எப்பா எல்லாம் ஓகே தான், ஆனா அந்த வில்லன் கிட்ட இருந்து எப்படி போனை வாங்குறது? உடனே ஹீரோவும், அந்த வில்லனை நான் தசை திருப்புறேன். அந்த சின்ன கேப்ல சமீரும் கேடு பையனும் ரூம்குள்ள இருக்க அவன் செல்போனை எடுத்துட்டு வந்துருவாங்க. பிளான் போட்ட மாதிரியே நம்ம ஹீரோ வெளியில வந்த அவனோட ஜீப்போட கண்ணாடிய ஒரு மரக்கட்டையை தூக்கி போட்டு உடைச்சு விட்டுருவான். சத்தம் கேட்டு தாடிக்காரனும் மத்தாளுங்களும் வெளியில போயிடுவாங்க. இந்த கேப்ல சமீரும் கேடு பையனும் ரூம்க்கு வந்து செல்போனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொடுமைக்குன்னு இவங்களுக்கு அது கிடைக்கல. வீட்டுக்கு வெளியில வேற பயங்கரமா சத்தம் கேக்குதுன்னு வெளியில வந்து பாக்கும்போது இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு. அவரை போட்டு இந்த தாடிக்காரன் அடி அடி நடிக்கிறாங்க. ஏன்டா டேய், என் காரை ஒழுங்கா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே? பாரு நீ ஒழுங்கா மரத்தை வெட்டாம விட்டதால என் கார் கண்ணாடி உடைஞ்சு போச்சு, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு தம்மத்துண்டு கண்ணாடி உடைஞ்சதுக்கு அந்தால போட்டு அடி அடி நடிச்சுட்டு துப்பாக்கிய வச்சு சுடுற அளவுக்கு போயிடுவாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் அங்க வருவா. இவளை பார்த்ததும் போதும் பையன் ஜொல்ல ஊத்திக்கிட்ட, யோ வாட்ச்மேனு இதுக்கப்புறம் ஒழுங்கா வேலையை பாருன்னு அமைதியா அந்த ஆளை அனுப்பி வச்சிருவான். கூடவே போற போக்குல நைட்டு ரிசப்ஷன்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மட்டும் சிக்னல் காட்டிட்டு போறாங்க. சோ இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்களுக்கு இன்னொரு ஐடியா. தாடிக்காரனுக்கு ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. சோ ரிசப்ஷனுக்கு போனதுக்கு அப்புறமா அவளை வேணும்னே தாடிக்காரன் கிட்ட பேச வைக்கணும். அப்ப லைட்டா அவனோட காலை தட்டி விட்டா போதும், கீழே விழுந்த கேப்ல யாராவது ஒருத்தர் போனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க, மிச்ச வேலையை நான் பாத்துக்கிறேன். உடனே இந்த இடத்த விட்டு டிப் டாப்பா கிளம்பி நம்ம ஆளுங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. ஜம்முன்னு பார்ட்டி போயிட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கத்துல குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா இதுல இந்த சமீர் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட நடவடிக்கை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சந்தேகத்துல கேடு பையன்கிட்ட ஏன்டா அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா, மன்னிச்சிருப்பா அந்த வில்ல ரூமை செக் பண்ணும்போது எங்களுக்கு சாக்லேட் கேக் ஒண்ணு மாடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே புரிய வந்துச்சு, அது வெறும் கேக்கு கிடையாது, கஞ்சா கலந்து செய்யப்பட்ட கேக்கு. நான் கூட ஒரு பீஸோட முடிச்சிட்டேன். ஆனா இந்த சமீர் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டுட்டான். அட பாவி, போட்டு வச்ச பிளான கெடுத்துறாதீங்கன்னு சொல்லும் போதே இந்த பக்கத்துல சமீரை பாருங்களேன், வேணும்னே ஹீரோயின் தாடிக்காரன் கூட ஒண்ணு மொண்ணுமா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. ஆனா சமீருக்கு அதுல விருப்பமே இல்ல. உள்ள பூந்து வேணும்னே அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட பாக்குறான். அப்போ ஒரு கட்டத்துல தெரியாதனமா நம்ம ஹீரோயின் மேல ஜூஸ் ஊத்திரும். உடனே தனியா வந்த ஹீரோயினும் தாடிக்காரனும் உடம்புல கொட்டி இருந்த ஜூஸை தொடச்சிட்டு, நான் நல்லா இருக்கேனா, எங்க போட்டோ எடுத்து காட்டுன்னு சொல்லும் போது யதார்த்தமா தாடிக்காரனும் தான் போன்ல போட்டோ எடுக்கிறான். ஆக்சுவலா நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? அட அதுல என்னப்பா இருக்கு, வா எடுத்துக்கலான்னு இவனுங்க செல்ஃபி எடுக்கக்கூடிய அதே டைம்ல கரெக்டா சமீர் உள்ள பூந்து, ஏண்டி நான் எவ்வளவு நாளா உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா, உனக்கு அது புரிய மாட்டேங்குது, நீ எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா,
போயும் இந்த தாடிக்காரன் கூட சுத்திட்டு இருக்கானே அவ கையில இருந்த போனையும் பிடுங்கிட்டான். பின்னாடியே வந்த ஹீரோவை பார்த்த ஹீரோயினும், டேய் என்னடாச்சு, ஏன்டா முட்டாள்தனமா கத்திட்டு இருக்கா இவன், ஏம்பா தாயே நான் அதை உனக்கு அப்புறமா சொல்றேன், முதல்ல செல்போனை வாங்கிட்டு போறேன்னு வலுக்கட்டாயமா அவன் கையில இருந்த போனை புடுங்கியாச்சு. கேடி பையன் இதா சாக்குன்னு வில்லனோட செல்போனை அப்படியே இவன் குளோனிங்கா எடுத்துடுவான். ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு மொத்த பேருமே இங்க இருந்து வெளியில போக ட்ரை பண்ணும் போது தெரியாதனமா ஹீரோ கட்டி இருந்த வாட்ச் இருக்குல்ல அது தடுமாறி கீழே விழுந்துரும். ஆக்சுவலா அந்த வாட்ச்ல ஹீரோவும் அவனோட அண்ணங்கார ஷின்டு இருக்கல்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாதிரியான போட்டோ வேற இருக்கும். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில போலான்னு பார்த்தா ஐஷுவோட அப்பா விட மாட்டேங்கிறாரு. பசங்களா எங்க போறீங்க, சாப்பிட்டுட்டு தான் நீங்க வீட்டுக்கு போகணுங்கிறாங்க. ஆஹா இது வேலைக்காகதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு பெல்வின்க்கு சிக்னல் கொடுக்கும் போது ஒரு சீன்ல நம்ம ஹீரோ இந்த துப்பாக்கியோட தோட்டாக்கள் எடுத்து வச்சிருந்திருப்பால அதை அங்க இருக்க நெருப்புல போட்டு விட்டான். அப்புறம் என்ன டம்மு டும்முன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த சவுண்ட கேட்டு ஒட்டுமொத்த மக்களும் டைவர்ட் ஆகக்கூடிய சின்ன கேப்ல நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆடுவாங்க. அந்த தாடிக்கார செல்போன்ல இருந்த சிசிடிவியோட ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணி ஒரு வழியா அதோட லொகேஷனை கண்டுபிடிச்சு வண்டியை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஆனா கேட்டை திறந்து உள்ள போக முடியல, ஏன்னா ரெண்டு நாய்கள் காவலுக்கு இருக்கு. போதாத குறைக்கு சமீர பாருங்க லூசு மாதிரி கையா முயன் கத்திட்டு இருக்கான். உடனே அவனை சமாதானப்படுத்தலான்னு ஹீரோயின் பக்கத்துல போகும்போது, ஐஷோ உங்ககிட்ட பேசுறதுக்கு இதான் சரியான வாய்ப்பு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் தான் முதல் முறையா என் பல்ல செக் பண்ண வந்தேன், ஏன்னா அப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு இன்ட்ரோவர்ட் ஆச்சே, அதனாலயே உங்ககிட்ட பேசுறதுக்கான தைரியம் இல்ல, கருமா அந்த தைரியத்தை வர வைக்கணுங்கிறதுக்காக தான் உதவிக்காக அந்த ஷின்டுவை கூட கூட்டிட்டு வந்தேன். ஆனா அந்த மூதேவி நான் உன்னை ஒருதலையா காதலிக்கிறேங்கிற விஷயம் தெரியாம என்னோட காதல் கனவுல கள்ள தூக்கி போட்டுட்டான். அப்படி இப்படின்னு புலம்பனபடியே தனக்குள்ள இருக்க காதல ஓப்பனா சொல்லிடுவான். ஆக்சுவலா இதெல்லாம் பார்த்து லைட்டா ஹீரோனும் சிரிக்கிறா. அப்படின்னா சமீரை இவ்வளவு லைட்டா காதலிக்கிறா போல. அதுக்கப்புறமா திரும்ப கேட் கிட்ட வந்து பாக்கும்போது வெறி பிடிச்சு கத்திக்கிட்டு இருந்த நாய் எல்லாமே குழந்தை மாதிரி சுருண்டு படுத்திருக்கு. டேய் கேடி பையா என்னடா பண்ணி வச்ச இந்த நாய்க்குட்டிய, பெருசா ஒண்ணும் இல்லப்பா, இந்த சமீர் சாப்பிட்டால கஞ்சா கேக்கு அதுல ரெண்டு உருட்டி விட்டானா நாய்க்குட்டி சமத்தை சாப்பிட்டுட்டு தூங்கிடுச்சு. சரிவா முதல்ல வந்த வேலையை பாக்கலான்னு அங்க இருக்க மில்லுக்குள்ள வந்து ஒவ்வொரு இடமா தேடும் போது ஒரு வழியா ஹீரோவோட அண்ணன் ஷின்டுவை பாத்துட்டாங்க. டே பிட்டு நீ வந்துட்டியா, ஹாப்பி பர்த்டேடா, நான் உன்னோட பிறந்த நாள மறந்துருப்பேன்னு நினைச்சல. பதிலே பேசாம ஹீரோ அமைதியா இருப்பான். அப்ப குடுகுடுன்னு பக்கத்துல வந்த சமீரம் ஒரு ஜம்ப் அடிச்சு கண்ணத்துல ஒரு அப்பு, ஏன்டா டே உன்னை தேடி நாயா அலைஞ்சிட்டு இருக்கிறோம், நீ ஒவ்வொரு ஆள்கிட்டயும் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கியா. அடுத்த ரெண்டாவதா ஹீரோயின், ஏன்டா டே உனக்கு நான் கிஃப்டா கொடுத்தறீங்க, நீ அந்த ஐஷுக்கு கொடுத்தல அதனாலதான் இந்த அரை. சரி இவனுங்க அடிச்சானுங்க ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு, ஆனா சம்பந்தமே இல்லாம கேடு பேன பாருங்களேன் ஜம்ப் அடிச்சு இவன் ஒரு அப்ப அப்புறம், ஏய் என்னப்பா எல்லாரும் என்ன மறைக்கிறீங்க, நானும் தான் உங்க கூட கஷ்டப்பட்டேன், ஏன் இந்த ஒரு அடி அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா. உடனே ஷின்டு பக்கத்துல இருக்க ஹீரோ பார்த்து, என்னடா இப்ப அடுத்த நீயும் அடிக்க போறியா. ஆனா ஹீரோ பாருங்க அழுதுகிட்டே டக்குன்னு அவனை கட்டி பிடிக்கிறான். எப்பாடே உங்க பாசமலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல வாங்க, அந்த தாடிக்காரன் வரதுக்குள்ள நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். பதிலுக்கு ஷின்டுவும், இல்ல என்னால வர முடியாது, நான் மறுபடியும் ஐஷுவை பார்த்தே ஆகணும். ஏண்டா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, இப்ப கூட அவளை விட மாட்டியா. சரிவா ஐஷுவையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம். டே பிட்டு என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, ஐஷுவை நம்ம ஏன் கூட்டிட்டு போகணும், எப்பா நீ தானப்பா அவளை லவ் பண்ண, அவளுக்கு கல்யாணம் ஆக போற விஷயம் தெரிஞ்சு அதை தடுக்க தானே நீ இங்க வந்த. சீச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உண்மையாவே என்ன ஆச்சு தெரியுமா, நானும் ஐஷுவும் பெங்களூர்ல காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. அப்ப நாங்க ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லபடியா இன்கம் எடுத்துட்டு இருந்தோம். ஆனா அந்த கம்பெனில முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் அது அந்த ஐஷு கிட்ட இருந்தது. சோ லாபம் வருதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்கிட்ட 20 லட்சம் பணம் கேட்டா, நானும் வேற வழி இல்லாம பாபு கிட்ட இருந்து பணத்தை வாங்கி சேர்த்து வச்சிருந்த பணத்தையும் சேர்த்து 20 லட்சத்தை அவகிட்ட கொடுத்தேன். ஆனா அந்த ஃப்ராடு என்னையே ஏமாத்திட்டா. அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அப்புறம் ஹீரோயினோட ரிங் அதையும் நான் கொடுக்கல, என்ன கட்டி போடும் போது அவளாவே வந்து எடுத்துக்கிட்டா. எத்தனையோ முறை ஐஷுவை பத்தி தாடிக்காரன் கிட்ட சொன்னேன், ஆனா அந்த பைத்தியக்காரன் ஒரு விஷயத்த கூட நம்பல. சோ இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா அப்படின்னா இங்க இருக்க அண்ணங்காரனும் கெட்டவன் கிடையாது, இவனும் நல்லவங்கிற விஷயத்த நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கிறாங்க. கொடுமைக்குன்னு அதே டைம்ல தாடிக்காரன் தான் ஒட்டுமொத்த அடியாளங்களையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். கூடவே ரிசப்ஷன்ல கலண்டு விழுந்த ஹீரோவோட வாட்ச் இருக்குல்ல அதுவும் இவன் கையில தான் இருக்கு. டே பிட்டு நீ இந்த ஷின்டுவோட தம்பின்னு சொல்லவே இல்ல, நீங்க எல்லாம் சாதாரண மலையாளி, ஒரு வைரஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி கிடக்குறீங்க. இது எங்க ஊரு, என் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தி அவளையே கொண்டு போக ஆசைப்படுறீங்களா, உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்னு அல்ல கையில ஒருத்தன் வேகமா ஓடி வருவான். இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த பாபு டான்லி மோடுக்கு வந்துட்டாரு. கைய சொல்லட்டி ஒரு குத்து, வந்த வேகத்திலேயே அல்ல கை ரிவர்ஸ்ல போயிடுவான். அப்புறம் என்ன ரெண்டு குரூப்பு கடையில தடாலடியா சண்டை போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு கட்டத்துல சபீர் அடி வாங்கி கீழே விழுறான். மறுபடியும் அடியால ஒருத்தன் வேகமா ஓடி வருவான். அப்ப பாருங்க நம்ம ஹீரோ அனிம்ல நருட்டோட ஃபேனா இருப்பா போல, கையில ஏதோ சிம்பிள்ஸ் காட்டிட்டு ஓடி வந்த அல்ல கேக்கு ஜம்ப் அடிச்சு ஒரு உத. கூடவே அங்க இருக்க சமீரை பார்த்தும் சிரிக்கிறா. ஓஹோ அப்படின்னா இவ தன்னை மனசார காதலிக்கிறாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தலைவன் வெறி பிடிச்ச வேங்கையா சண்டைக்குள்ள இறங்குறான். என்னதான் நம்ம ஆளுங்க மொத்த பேரையும் அடிச்சு போட்டாலும் கூட கடைசியில அந்த வில்ல பையன் துப்பாக்கி முனையில நம்ம ஆளுங்களை லாக் பண்ணிட்டான்.
வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு யோசிக்கும் போது இங்கதான் ஹீரோ பக்கத்துல ஒரு தேன்கூடு இருக்க விஷயத்த கவனிக்கிறான். உடனே கீழே கிடக்கிற வாட்ச் எடுத்த குறி வச்சு அந்த தேன்கூட்டை களைச்சு விட்டுட்டு பக்கத்துல இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சேஃபா அங்க இருக்க படுதாக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தாடிக்காரனும் அடியாளங்களும் யோசிக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் லைட்ஸ் ஆன் பண்ணும் போது ஒட்டுமொத்த குழவிகளும் இங்க இருக்க தாடிக்காரன் அப்புறம் அல்லக்க இங்க பக்கமா திரும்புது. ஏன்னா இவனுங்க மட்டும் தானே வெளியில இருக்கானுங்க. அதனால பாரபட்சமே இல்லாம கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்கு. தம்பி நல்லா பாத்துக்கப்பா, நான் இப்பவும் மலையாளி தான், உன்னால முடிஞ்சா எப்ப வேணா எங்களை தேடிவான்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஆளுங்க ஐஷுவோட ரிசப்ஷனுக்கு வராங்க. ஒரு நிமிஷம் ஷிண்டுவை பார்த்து பயந்தாலும் கூட அந்த ஐஷுவை பாருங்களேன், என்னடா எங்கிட்ட இருந்து உன்னால திரும்ப பணத்தை வாங்க முடியும்னு நினைக்கிறியா? எங்க தைரியம் இருந்தா என்ன ஒரு வார்த்தை கேட்டு பாரு, ஒரு சின்ன சவுண்ட் விட்டேன்னு வையேன், இங்க இருக்க போலீஸ் எல்லாம் உங்க மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவானுங்க. சிரிச்சுக்கிட்டே ஷிண்டு, கவலைப்படாத, நான் உன் வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன்னு லாஸ்டா அவளை கட்டி பிடிச்சிட்டு வெளியில நடந்து வரும்போது நம்ம பாபுவோட கையில இவன் ஒரு செயினை குடுக்குறான். என்னன்னு பார்த்தா அந்த ஐஷு இருக்கால, அவ கழுத்துல மாட்டி இருந்த செயினை கட்டி பிடிக்கிற சாக்குல பயபுள்ள கழட்டிட்டு வந்துட்டாங்க. யோ பாபு, இந்த நகை எவ்வளவுக்கு போகும்லாம் தெரியல, ஆனா உன் கடனை அடைக்கிறதுக்கு இது போதுமானதா இருக்கும். சரி வந்த வரைக்கும் லாபம்னு பொண்ணு மாதிரி அதை கழுத்துல மாட்டிக்கிட்டு பையன் ஜம்முன்னு வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல சமீரும் ஹீரோயினும் ஜோடி சேர்ந்துட்டாங்க. பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு பெருமூச்சு விடும்போது பாபு சடனா பிரேக் அடிக்கிறாப்ல. என்னன்னு பார்த்தா இந்த தாடிக்காரனோட அடியாளுங்க இருக்கானுங்கல்ல, அந்த பயபுள்ளைங்க ரோட்டை மறைச்ச மாதிரி பைக்ல நிக்கிறானுங்க. துளி கூட பயம் இல்லாம வண்டியை விட்டு கீழே இறங்கின ஹீரோவும், இந்த பாரு நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு, நீங்க எத்தனை பேர் வேணா வாங்கடா, நாங்க சண்டை போட தயாரா இருக்கோம். என்ன பாபுண்ண, கரெக்ட் தானே? எது மறுபடியும் சண்டையா? போடாடே, ஏற்கனவே தேனி கடிச்சு மூஞ்சி வீங்கி போயிருக்கு, இதுல பெரிய வீர மாதிரி மறுபடியும் சண்டையாம்ல, முதல்ல உசுர காப்பாத்திக்க ஓடுங்கடான்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல தெரிச்சு ஓட அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.